பக்தி களம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான காணொளியோட உங்ககிட்ட இணைஞ்சிருக்கிறேன். வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இல்லையா? ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல வேலை கிடைக்கலையே அப்படிங்கிறது கவலை. ஒரு சிலருக்கு நல்ல இடத்துல திருமணம் ஆகலை அப்படிங்கிற கவலையாக இருக்கும். நினச்ச நபரை திருமணம் செய்ய முடியலை அப்படிங்கிற கவலை இருக்கும். திருமணம்லாம் நல்லா தான் சார் நடந்தது, ஆனால் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப தடையாகிக்கிட்டே இருக்குது, தாமதமாகிக்கிட்டே இருக்குது, பண்ணாத ட்ரீட்மெண்ட்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கிளைண்ட்ஸ் புலம்பி தவிப்பாங்க. சில அன்பர்கள்லாம் வாழ்க்கையில் அந்த விரக்தியினுடைய உச்சத்துக்கே நிற்பாங்க. கடன் நிறைய இருக்குது சார், எப்படி அடைக்க போகிறோன்னே தெரியல, நிறைய வட்டி கட்டி நாட்கள் போய்கிட்டே இருக்குது, நிம்மதியாக தூக்கம் இல்லை சார் அப்போல்லாம் சொல்லக்கூடிய நண்பர்கள் எல்லாமே பார்க்குறோம். வாழ்க்கையில் கடந்து வரப்போ கவலை இல்லாத மனிதன் அப்படிங்கிறத பார்க்கவே முடியாது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு கவலைகள் இருக்குது. இந்த கவலைக்கெல்லாம் ஒரே மருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா பக்தி செலுத்துறது தான். அப்படி பார்க்குறப்ப இப்போ யார் மீது பக்தி செலுத்தணும், எந்த வழிபாடு செய்தால் உடனே அடுத்த ஆண்டுக்குள்ளே எனக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படி கேட்குறப்ப நான் என்னை சார்ந்து வந்த அன்பர்களுக்கு சொன்ன ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை வழிபாடு. இந்த கார்த்திகை நட்சத்திரம் எல்லா மாதமும் வரும், அப்போ பண்ணாலும் சரி. ஆனால் கண்டிப்பாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை, அதாவது கிருத்திகை நட்சத்திரம் வருது இல்லையா, அன்று முருக வழிபாடு செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுடைய தலையெழுத்தே மாறும். ஏன் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான் என்ன பண்ணுறார் அப்படின்றப்ப, பிரம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய படைப்பு கடவுள் அயன் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், நம்முடைய தலையெழுத்தை எழுதுறான். அவனையே கூப்பிட்டு பிரணவத்துக்கு மந்திரம் கேட்டு அதுக்கு அவன் சரியாக சொல்லலை அப்படிங்கிறத நானே படைப்பை நிகழ்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் படைப்பு தொழிலை மேற்கொண்டார். அதுக்கப்புறம் எல்லாரும் சமாதானப்படுத்தி வச்சதுக்கப்புறம் தான் பிரம்மனை சிறையிலிருந்து முருகப்பெருமான் விடுவிச்சார். அப்படி பார்க்குறப்ப முருகனுக்கு என்ன பிரியமானது அப்படின்னா, என்னை நம்பி வந்திருக்கக்கூடிய பக்தனுடைய தலையெழுத்தை மாற்றியே ஆகணும்னு கலியுகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்கண்ட தெய்வம்னு பார்த்தா அது முருகப்பெருமான் தான். நல்லா யோசிங்க. வாரியார் சுவாமி கிட்ட ஒரு நபர் கேட்டாராம், முருகனுக்கு 6 முகங்கள், 12 கரங்கள், 12 விழிகள், ஏன் கால் மட்டும் 2 இருக்கு அப்படின்னு கேட்டாராம். உடனே வாரியார் சொன்ன பதில் என்ன தெரியுமாங்க, வரக்கூடிய பக்தனை வாரி அணைப்பதற்கு 12 கரங்கள், அவனுடைய கஷ்டத்தை பார்த்து தீர்த்து வைப்பதற்கு 12 விழிகள், ஏன் 2 கரங்கள்னா வரக்கூடிய பக்தன் ஏற்கனவே குழப்பத்தில் வரவன் எந்த காலை பிடிக்கணும்னு தெரியாமல் போயிடக்கூடாதே அப்படிங்கிறதுனால தான் 2 கால்களோட நீ நம்பி வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வமாக முருகன் இன்னைக்கு இருக்கிறான். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் எவ்வளோ முருகன் சார்ந்து இருக்கக்கூடிய காணொளிகள் வருது அப்படின்னா இது முருக யுகம். கிட்டத்தட்ட இந்த கலியுகத்தில் பிரத்யட்சமாக உன்னுடைய கவலையா என்கிட்ட வா, கந்தன் இருக்க கவலைகள் எதற்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிச்சயமாக நம்மை மாற்றி கொடுக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டம் நோக்கி கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு தெய்வம்னு பார்த்தா முருகன். இப்போ இந்த முருகனை வழிபாடு செய்வதற்கு உகந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம். ஏன்னா கார்த்திகை பெண்களுக்கு முருகன் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு என்ன அப்படின்னா, என்னுடைய வழிபாடு இருக்கும் மட்டும் உங்களுடைய பெயரும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கார்த்திகை பெண்கள் 6 தான் வளர்க்கிறார்கள் முருகப்பெருமானை. 6 பொறிகளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் 6 ஒன்றாக, ஒன்றே பரம்பொருளாக நிற்கக்கூடிய நேரத்தில் இந்த இடத்துல தான் கார்த்திகை பெண்களுக்கு வரம் கொடுக்கிறார். கார்த்திகை நட்சத்திரம், அது நட்சத்திர பெண்கள் தான் அவங்க. 6ம் சேர்ந்து இருக்கக்கூடிய வடிவம் தான் கார்த்திகையினுடைய நட்சத்திர வடிவமே. அப்போ அந்த 6 பேருக்கும் என்ன வாக்கு கொடுக்குறாங்கன்னா, உங்கள் நட்சத்திரத்தில் என்னை வழிபடக்கூடிய நண்பர்களுடைய அன்பர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மாற்றம் நடக்கும்ன்றார். அப்படி பார்க்குறப்ப இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆடி கிருத்திகையை யாரும் தவற விடாதீங்க. நிறைய விஷயங்கள் கிடைக்குங்க. என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருடம் ஒரு நண்பர் நிறைய கடன்களில் வந்திருந்தார். கடன் தொல்லை பயங்கரமாக இருக்குது, எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல, நானும் என்னுடைய பணத்தை வெளியே கொடுத்துருக்கேன், அதையும் வாங்க முடியலை, மற்றவங்ககிட்ட வாங்கின பணத்தை என்னால் கொடுக்க முடியலை அப்படின்னார். சிறந்த முருக அன்பர். நான் சொன்ன ஒரு விஷயந்தான், ஆடி கிருத்திகையில் விரதம் வரீங்க, கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே இதிலிருந்து வருவதற்கான, மீண்டு வருவதற்கான ஒரு வழிமுறையை முருகன் கொடுப்பான் அப்படின்னு முருக மேலே இருக்க நம்பிக்கையில் சொன்னார். இது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வர வேண்டிய பணம் வந்தது. அவரும் தான் வாங்கியிருக்கக்கூடிய கடனிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பை ஆடி கிருத்திகை விரதம் கொடுத்துருக்கு. திருமணம் ஆகலையா, கவலையே படாதீங்க, ஆடி கிருத்திகையில் விரதம் இருக்கு.
குழந்தை பிறப்பு இல்லை, தடையாகிக்கிட்டே இருக்குன்னா ஆடி கிருத்திகை விரதம் இருங்க. கடன் அடையணுமா, ஆடி கிருத்திகை விரதம் இருங்க. இந்த விஷயத்த சொல்லிகிட்டே போகலாம். அப்படி பார்க்குறப்ப இந்த கிருத்திகை விரதம் எப்படி சார் இருக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. எங்கள் வழிபாட்டு முறையில் இது இல்லவே இல்லை. ஒரு சிலர்லாம் கேட்பாங்க, எங்கள் தாத்தா பாட்டி இதெல்லாம் பண்ணதில்லை, எங்கள் தாய் தகப்பன் பண்ணதில்லை, நாங்கள் தொடரலாமா? தாராளமாக பண்ணலாம். முருகன் பக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு இந்த பிறப்பில் வந்ததுன்னு நினைக்காதீங்க. போன பிறவிகளுடைய கர்மால, டிஎன்ஏல, ஸ்டோரேஜில் இருந்தால் மட்டும்தான் இந்த பிறவிகள் நீங்கள் முருகனை வழிபாடு செய்ய முடியும். அப்படி பார்க்குறப்ப முருக வழிபாடை இந்த ஆடி கிருத்திகையில் எப்படி தொடங்கணும், ஆடி கிருத்திகை என்னைக்கு வருது அப்படின்னு பார்க்குறப்ப 6ஆம் தேதி 8வது மாதம் 26 6/8/26 வருது. பாருங்க, 6ஆம் தேதி முருகனுக்கு உகந்த எண்ணான 6இல் வருகிறது. இப்போ இந்த 6ஆம் தேதி மாலை நேரத்திலே வருது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்று மாலை நேரத்திலிருந்து விரதம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க விரதத்தை தொடங்கலாம். 7ஆம் தேதி தான் ஆடி கிருத்திகை அப்படின்னு எடுத்துக்கணும். 6 மாலையே வரதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்றிலிருந்தே விரதத்தை தொடங்கலாம். ஏன்னா அது வரைக்கும் பரணி நட்சத்திரம் தான் இருக்குது. அப்போ 6ஆம் தேதி மாலையிலிருந்து ஆடி கிருத்திகையினுடைய விரதத்தை தொடங்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் விரதம் இருந்தால் எங்களுக்கு உடல்நிலை சில நேரங்களில் சரியில்லாமல் போகுது. உடல்நிலை சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா விரதம் இருக்கலாம். இல்லைங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக முருகனை வழிபாடு மட்டும் செய்யலாம். விரதம் இருக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. குறிப்பாக நான் எல்லா பதிவுகள்லையும் சொல்கிற ஒரு விஷயம்தான், விரதம், தன்னை வருத்தி இருக்கக்கூடிய விரதம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது யாரெல்லாம் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்கே நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் அப்படிங்கிற விஷயம் நல்லா இருக்கணும், மனமும் நல்லா இருக்கணும். அப்படி பார்க்குறப்ப பிணியில் இருக்கக்கூடிய நபர்கள் விரதம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்காதீங்க. ஏற்கனவே ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க அப்படின்னா விரதம் இருக்காதீங்க. கர்ப்பிணிகள் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முருகனை மனதார தியானிச்சாலே போதும். யாராவது பார்த்தீங்கன்னா இந்த அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குது, எனக்கு நான் சாப்பிடாம இருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படிங்கிறவங்க விரதம் இருக்க வேண்டாம். அவ்வளோ கடுமையாக நாம் நம்மை வருத்தி கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. முருகனை மனதார நினைத்தாலே போதும். அப்போ அந்த விரதம் இருக்க முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணலாம், இரவு நேரத்தில் எளிய உணவாக எடுத்துக்கலாம். 6ஆம் தேதி மாலை நேரத்தில் எளிய உணவாக எடுத்துக்கொண்டு அடுத்த நாள் காலையில் எழுந்தவுடன் நீராடி விட்டு முருகப்பெருமானுடைய திரு உருவப்படமோ அல்லது சிலையோ, ஒரு சிலர் வீட்டில் வேல் வச்சுருப்பீங்க, இப்படி எதுவாக இருந்தாலும் சரி முருகப்பெருமானுடைய படத்தை சுத்தமாக தொடச்சி எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு விரதத்தை தொடங்கலாம். ஏற்கனவே முதல் நாள் இரவு எளிய உணவு அல்லது உணவு இல்லாமல் ஆரம்பிச்சிருப்பீங்க விரதத்தை. காலையில் எழுந்த உடனே நீராடி விட்டு முருகனுடைய திருவுருவ படத்தையோ சிலையையோ அல்லது வேலையோ எடுத்து வச்சு சுத்தம் செய்து விட்டு, வேலாக இருந்ததுன்னா அபிஷேகம் செய்யுங்க, சிலை இருந்ததுன்னா அபிஷேகம் செய்யுங்க, திருவுருவ படம் இருந்ததுன்னா தொடச்சிட்டு சந்தன குங்குமம் மட்டும் வச்சுட்டு, பூக்கள் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமானது. எந்த பூக்களை கொண்டு அர்ச்சிக்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள், குறிப்பாக செம்பருத்தி பூ கிடைச்சதுன்னா பாருங்கள், விருச்சி பூ கிடைச்சதுன்னா பாருங்கள். இந்த விருச்சி பூ சங்க இலக்கிய காலத்திலிருந்து முருகனுக்கு இருக்குது. இப்போ முருகன் அப்படின்னு சொன்னாலே இப்போ ஒரு சர்ச்சை பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. முருகன் தமிழ் கடவுளா, வானின் நாத் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் பார்க்குறப்ப சில நேரங்களில் வேதனையாகத்தான் இருக்குது. ஆனால் முருகன் நம்ம அறுதியிட்டு சொல்லலாம், நம்முடைய முப்பாட்டன், தமிழ் நிலத்தின் பெருந்தெய்வம் முருகன், நம்முடைய முப்பாட்டன், குறிஞ்சி கிழவோன், குறிஞ்சி நிலத்தினுடைய உரிமையானவன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். அப்படி பார்க்குறப்ப நம்முடைய மூதாதையராக இருக்கக்கூடிய முருகனை அன்று செவ்வரளி கொண்டு வழிபடலாம், சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி கொண்டு வழிபடலாம். விருச்சி பூ, நீங்கள் விருச்சி பூன்னு சொன்னால் கூட நிறைய பேத்துக்கு தெரியாது, இட்லி பூ அப்படின்னு சொன்னால் தெரியும். அந்த விருச்சி பூ கொண்டு வழிபடலாம். அதனால தான் சங்க இலக்கியத்தில் விருச்சி கேட்டல்னே ஒரு விஷயம் இருக்குது. முருகனே அருளாடி சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்துக்கு விருச்சி கேட்டல்னு பேர். விருச்சி பூ வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்கள் முருகனை, வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் உண்டு. பூக்கள் வச்சாச்சு, விரதம் அப்படிங்கிற விஷயம் 3 நேரம் என்னால் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இருக்கலாம். இல்லை நான் விரதம் இருக்க முடியாது, மனதளவில் மட்டும் முருகப்பெருமானை நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை. காலையில் விரதத்தை தொடங்குங்க, தொடங்கி முடிச்சோன்னே மாலை வரைக்கும் அந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். மாலை நேரமாக இருந்தாலும் சரி, காலை நேரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும்னா நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும். பொதுவாகவே நெய் விளக்கு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். நெய் விளக்கு ஏற்றுங்கள். அதே மாதிரி இந்த சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களால் அர்ச்சனை செய்யுங்கள். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விஷயம் பாமாலை. நம்ம முருகனுடைய மந்திரங்களை மனதார சொல்லணும். மந்திரங்கள்லாம் எனக்கு தெரியாது சார் அப்படிங்கிறவங்க முருகாங்கிற நாமத்தை சொல்லிட்டே வாங்க. இல்லை எங்களால் சொல்ல முடியும் அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே கந்த சஷ்டி மந்திரம் தெரியும்.
அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி கிருத்திகைக்கு 6 திருத்தலங்களுடைய கந்தசஷ்டி மந்திரத்தையும் சொல்லலாம். எல்லாருக்கும் தெரிந்தது அப்படின்னு பார்க்குறப்ப திருச்செந்தூர் மந்திரம் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கிறப்ப 6 திருத்தலங்களுக்குமே கந்தசஷ்டி மந்திரம் உண்டு. 6ஐயுமே சொல்லி வழிபாடு செய்யலாம். இல்லை நாங்கள் கந்தர் அனுபூதி சொல்லலாமா, தாராளமாக சொல்லலாம். கந்தர் அலங்காரம் சொல்லலாமா, தாராளமாக சொல்லலாம். திருப்புகழ் சொல்லலாமா, கண்டிப்பாக சொல்லலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இயலாதவர்கள் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள், முருகன் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரியான மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யும் போது மனமும் உடலும் ஒன்றி போகக்கூடிய நேரத்தில் முருகன் மயில் மீது மட்டுமல்ல மனம் மீதும் வருவான் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வழிபாட்டிற்கு சிறப்பு அப்படிங்கிற விஷயம் உண்டு. இந்த மந்திரங்கள் அப்படின்னு வரப்ப நிறைய நபர்கள் வந்து திருமணத்திற்கான ஏதேனும் ஒரு திருப்புகழ் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் நிறைய பதிவுகளில் சொல்லக்கூடிய விஷயம்தான். நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்கும் மனநாரும் மார்தங்கு தாளை தந்த அருள்வாயே வேல் கொண்டு வேலை பண்டு எறிவோனே வீரங்கொள் சூரர்க்கும் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே. இந்த மந்திரத்தை மட்டும், திருப்புகழை மட்டும் அன்னைக்கு பாராயணம் செய்யுங்க. ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க, கடுமையான தோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, கவலையே படாதீங்க. உங்களுடைய ஜாதகத்தை அப்படியே கொண்டு போய் முருகன் கிட்ட வச்சிருங்க. வச்சதுக்கப்புறம் அருளாளர்கள் சொல்கிற மாதிரி தான், இங்கு அயன் என் தலை மீது எழுதியிருக்கக்கூடிய கையெழுத்து மாறணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அயன் அப்படின்னா பிரம்மா. பிரம்மா எழுதியிருக்கக்கூடிய தலையெழுத்து அப்படிங்கிறது முருகனுடைய திருவடி பட்டு மாறும் அப்படிங்கிறத நீங்கள் வாழ்க்கையில் உணரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆடி கிருத்திகை தான். இந்த வழிபாட்டு இந்த வருஷம் செஞ்சு பாருங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நல்ல வேலை கிடைக்கணுமா கிடைக்கும், திருமணம் நடக்கணுமா நடக்கும், அல்ல குழந்தை பேர் வேணுமா கிடைக்கும். நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்லாம் போயும் அமையலை அப்படிங்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிற நினச்சிக்கோங்க. முருகனே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தையாக பிறப்பான். உறுதியாக நம்புங்க. இந்த திருப்புகழ் பாடுங்க, மனதார பாடுங்க, நிறைய மந்திரங்கள் கேளுங்க. கேட்டு அன்னைக்கு வழிபாடு செய்துட்டு நெய்வேத்தியம் என்ன பண்ணலாம் அப்படின்னா தேனும் திணைமாவும் வைக்கலாம். ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். குறமகளாக இருக்கக்கூடிய அம்மை வள்ளி என்ன பண்ணுறா அப்படின்னா அவள் கொடுத்தது தேனும் திணைமாவும் தான். அதை வைத்து வழிபாடு செய்யலாம். ஏன்னா குறிஞ்சி நிலத்தினுடைய பெருந்தெய்வமாக தமிழருடைய தனி தெய்வமாக இருக்கிற முருகனுக்கு தேனும் திணைமாவும் வைக்கலாம். அதை வைத்து வழிபாடு செய்யலாம். சர்க்கரை பொங்கல் வைங்க. முடியாதவர்கள் பழங்கள் ஏதேனும் இருந்ததுன்னா வைங்க. இதெல்லாம் செஞ்சாச்சு சார். அடுத்து என்ன பண்ணணும்? ஏன்னா மாலை நேரத்திலேயே முடியுது. 7ஆம் தேதி மாலை 4:51 அடுத்த திதி ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே முருகன் கோயிலுக்கு போயிடணும். ஒரு சில கோயில்கள் 4:30 மணிக்கெலாம் திறந்துருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிருங்க. போயிட்டு அங்கே முருகப்பெருமானை வணங்கி விட்டு அங்கே வரக்கூடிய நபர்களுக்கு ஏதேனும் ஏதாவது ஒரு உணவு இல்லையா, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது. சில நபர்களுக்கு வந்து போர்வை இருக்காது, அதுக்கப்புறம் துணி இருக்காது. என்ன முடியுமோ உங்களால் வரக்கூடிய பக்தர்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ பண்ணலாம். இன்னும் சொல்கிறேங்க, இந்த திருப்புகழ் மந்திரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பாட்டு எடுத்துக்கோங்க. கந்தர் அனுபூதியில் ஒரு பாட்டு, கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு புக்லெட் மாதிரி போட்டுட்டு அங்கே வரக்கூடிய நபர்களுக்கு கொடுங்க. இன்னும் சிறப்பான விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து சேரும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருக மந்திரங்களை நீங்கள் கொடுக்க வாழ்க்கை மாறுங்க. அதே மாதிரி வரக்கூடிய நபர்களுக்கு உணவு அப்படிங்கிற விஷயத்தை கொடுங்க. இந்த தான தர்மம் அப்படிங்கிற விஷயம் இந்த வழிபாட்டை இன்னும் பலனுள்ளதாக மாற்றி தரும். கண்டிப்பாக தானம் பண்ணணுமா சார் அப்படின்னு என்கிட்ட கேட்டால் நான் சொன்னேன், கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா முருகன் நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்க தான் உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுப்பான் இல்லையா. இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறப்ப இந்த ஆடி கிருத்திகை இந்த ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பொன்னாளாக அமையப்போகுது. இந்த நாளை தவற விடாதீர்கள். இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள். ஏன்னா பகிர தான் நிறைய நல்ல விஷயங்கள் போய் சேரும். இப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு நக்கீரர் சொல்கிற மாதிரி தான் அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, முருகனே செந்தில் முதல்வனே மருகனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முக தம்பியே உன்னுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது தண்டை அணிந்திருக்கக்கூடிய அந்த கால்கள் என்னைக்கும் வேல் பிடித்த தெய்வத்தின் கால் பிடித்து உயர்வோம். அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.